இப்போ இந்த எஸ்பி வேலுமணி அப்படின்றவர் யார், எப்படி வந்து இந்த அதிமுக அந்த கட்சிக்குள்ளே வந்தார், இப்போ ஏன் வெளியே போகிறாரு, இதை பற்றின உங்கள் கருத்து என்ன, அது என்னன்றதை சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஒரு அனைத்து இந்திய அதிமுக தொண்டனாக இருந்து இப்பவும் சொல்கிறேன். எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும், கரூர் மாவட்ட செயலாளராக கமலக்கண்ணன் என்ற நியமித்தவர்களுக்கு அவருக்கு பின்னால் இருந்து நாங்கள் வேலை செய்வோம் என்பதை நான் உறுதியளிக்கின்றேன். இதுவரை ஒன்றிய செயலாளர்கள் கூட அந்த வாழ்த்துக்களை சொன்னார்களோ சொல்லவில்லையோ என்று எனக்கு தெரியவில்லை. கமலக்கண்ணனுக்கு பின்னால் நின்று நாங்கள் வேலை செய்வோம். இன்னும் நாங்கள் கூட ஒரு கிளை செயலாளராக கூட ஆகலை. என்னோட வேகம் அந்த வேகத்தில் இருக்கிறோம். நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கும் மாற்றுக் கட்சியினருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலுமணிங்கிறவர் வந்து கரூர் மாவட்டத்தில் நான் தான் கிங்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஏடிஎம்கேல தான் இருந்தார். அவர் யாருங்க? ஏடிஎம்கேன்னா ரெட்டலை கட்சின்னு சொன்னா தான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் வயசு பத்தாத காரணம். ஏன் அப்போ வந்து எங்களுக்கு ஒண்ணுமே அனுபவம் பத்தாது. இல்லை, எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அரசியல்னா என்னன்னு தெரியாது. இன்னும் முட்டாயின்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அரசியல் இல்லாத காலத்திலேயே செந்தில் பாலாஜிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் டிஎம்கேல தான் ஆதரவா இருக்காரு. உங்க மாதிரி வயசுல, சின்ன வயசுல. அதுக்கு பின்னால் தான் என்ன பண்றாரு, ரெட்டலைக்கு வர்றாரு. கவுன்சிலரா நின்று ஜெயிச்சு ரெட்டலைக்கு வர்றாரு. ரெட்டலைக்கு வந்தவனையுமே அந்த அம்மா சீட்டு தருது. சீட்டு தந்தப்ப அவர் பெரிய ஒரு மாவட்ட செயலாளரை அடக்கி கொண்டு வந்தார் கரூர் மாவட்டத்துக்குள்ள. பெரிய ஜீனியர் ஆனார். மறுபடியும் அம்மா இறப்புக்கு பின்னால் அவர் டிஎம்கே போய் சேர்ந்து தான் பெரிய ஒரு பதவிகளெல்லாம் அறிவிச்சாரு. கரூர்ல நான் தான் கிங்குங்கிற ஒரு பேரை எடுத்தாருன்னு வச்சுக்க இருக்கலாம். அதே மாதிரி அவர் நான் தான் கோயம்புத்தூருக்கு, ஆனா அங்க வாங்கினது ஒரே சீட்டு தான். அவர் தொகுதியவே, அவர் மாவட்டத்தையே காப்பாற்ற முடியாத ஒரு அசிங்கம் ஆனா ஒரு வேலுமணி தான் அவரு. அவரை பத்தி சொல்லணும்னா அவ்வளவுதான் சொல்ல முடியும். சிங்கமா இருந்தவரை அசிங்கமா ஆயிட்டாருங்கிறதுக்காண்டி தான் இப்ப அங்கே ஓடுறாரு. ஏன்னா அடுத்த அரசியல் வாழ்க்கை அவங்களோட தான் பிரதிபலிக்குமோ என்னமோங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் ஓடுறாரு. அவரை பத்தி நம்மளுக்கு பேசுறதுக்கு வேலையே இல்லை. அவர் தான் எலும்பு பொறுக்கிறவரை நாங்கள் வச்சிருக்கோம். அடுத்த கேள்வி தம்பி. இப்போ வந்து சிவி சண்முகம் அவரும் எப்படி வந்தாரு? இப்போ அவரு சிவி சண்முகம் வந்து நான் தான் பழைய காலத்து ஆளும்பாரு. நானும் ஒரு பழைய காலத்து ஆளு தான் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாரு. அவனுக்காண்டி தொகுதியில் 5000 ஓட்டு கிடையாது. சிவி சண்முகத்துக்கு பின்னால போக ஆளே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவரும் அப்படித்தான் சொல்லிட்டு தருவாரு. என்னைய மாதிரி ஆளுக யாரும் இல்லை, நான் தான் பெரிய ஆளு அப்படிம்பாரு. புதுக்கோட்டையில விஜயபாஸ்கரை கேட்டோம்னா நான் தான் பெரிய ஆளு, என்னை தவிர யாருமே இங்க எதுவும் பண்ண முடியாது, என்ன நான் தான் பெரிய சிங்கம் அப்படிம்பாரு. ஏன்னா எடப்பாடியை விட பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறாங்க 3-4 பேரும். இவருக்கு கரூர் விஜயபாஸ்கருக்கெல்லாம் தொகுதிக்குள்ள ஓட்டு இருக்குமாங்கிறதே சந்தேகம். ஆதரவாளர்ங்கிற பேர்ல இருப்பாங்க. இவர் போனாருன்னா ஒரு 50 பேர் போவான். அதனாலதான் ஒண்ணு. அதுலயே இங்க போனனால இவனால எதிர்ப்புல இருப்பான் மாதிரி ஒரு கட்சிக்காரன். அவன் 50 பேருக்கிட்ட வருவான். இவன் போறது ஒண்ணுதான், போவாது ஒண்ணுதான் கட்சியில. இவன் கட்சிக்கே வேஸ்ட் இந்த ஆளு. இப்போ வந்து சிவி சண்முகம் அப்படின்றவர் தான் வந்து இந்த கட்சியை வந்து உடச்சு கொண்டுட்டு போறாரா? இப்போ வந்து சிவி சண்முகம் கையில தான் வந்து இந்த ரெட்டலை கட்சி வந்து அவர் தான் வந்து இந்த இதுக்கான முனைப்புன்னா என்ன, இந்த 25 பேர்த்த கொண்டுகிட்டு போனா அடுத்தது வந்து நம்ம ஆட்சியில பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஐடியாவை வேற பேத்து மூலியமா வாங்கி இந்த தலைமையில ஒன்னு சேர்க்கிறார். இந்த தலைமையை ஒன்னு சேர்க்கிறார். தன்னை ஒன்னு சேர்க்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்னு சேர்க்கல, இவர் ஒரு குரூப் சேர்க்கிறாரு எம்எல்ஏக்களை. அதாவது இவரே வந்து தனிப்பட்ட முறையில ஒரு குரூப்பா உருவாக்குறாருன்னு சொல்றீங்க, அப்படிதானே? தனிப்பட்ட குரூப்பா உண்டு பண்ணி 5 பேத்துக்கு ஒரு அமைச்சர், 25 பேர் போனோம்னா 32 பேர் போனோம்னா தான் என்ன ஆகும், கட்சி தாவல் தடை சட்டம் வந்து செல்லாது. ஓ, அப்படி ஒண்ணு இருக்குங்களா? ஆமா, 32 பேர். அதை கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஜெயிச்சதுல இருந்து 32 பேர் எம்எல்ஏக்கள் வெளியே தூக்கிட்டு போயிருந்தாருன்னா இப்ப கட்சி தாவல் தடை சட்டம் செல்லாது. ஆமா, இவர் கொண்டு போனது 25 எம்எல்ஏ கொண்டு போயிருக்காரு. 25 எம்எல்ஏ கொண்டு போயிருக்காருன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கறது செல்லும். இது முறைப்படி 6 மாசத்துக்குள்ள இந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணணும். யாரு இப்ப வந்து செயலாளர் என்பவர் வந்து கையெழுத்து போட்டு தான் அவங்க இரட்டலை சின்னத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகுவோம்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில பார்த்தோம்னா இவர் வந்து சிவி சண்முகம் குரூப்ல அப்படியே 25 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும். அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரணும்.
இப்போ வந்து 30 பேர் போயிருந்தா அது வந்து லீகல், அது வந்து தப்பு இல்லை. எப்படி பார்க்க போனோம்னு சொன்னோம்னா அவங்க நம்பிக்கை எடுப்பு வாக்கெடுப்புக்கு ஓட்டு போட்டதே செல்லாது அப்படிங்கிற அளவுக்கு தான் கோர்ட்டுக்கு போனா இது நடைபெறும். அப்போ வந்து திரும்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவாங்கன்றீங்க. இப்போ மறுபடியும் என்ன கொண்டு வருவாங்க, 25 எம்எல்ஏக்கள் வாக்களித்தது செல்லாது அப்படின்னு கொண்டு வருவாங்க. இது கொண்டு வர்றதுக்கு 3 மாசம் ஆயிடும், 3 மாசம் 4 மாசம் கூட ஆயிடும். இது அடுத்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு போகும்போது இவங்க எம்எல்ஏ பதவி இருக்காது. யார் எம்எல்ஏ பதவி இருக்காது? இந்த 25 எம்எல்ஏ பதவி இருக்காது. இல்லைங்கும் போது இடைத்தேர்தல் வரும். அப்போ ஏற்கனவே போட்ட ஓட்டும் செல்லுபடி ஆகாது. இவங்க 120 எம்எல்ஏக்களை தான் அந்த கூட்டணியோட வச்சுக்கிட்டு டிஎம்கே கூட்டணி வேட்பாளரையும் வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் செல்லுபடி ஆகும்பாங்க. திருப்பி இடைத்தேர்தல் வரும். அடுத்தது கேள்வி. இப்போ வந்து இந்த பிஜேபினால தான் இந்த கட்சி உடஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு உண்மையான தகவலா, உண்மைத்தன்மை என்ன, அதை பத்தி என்ன? ஒன்றும் இது இல்லை. அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பேட்டரை வந்து வெளியே தள்ளிட்டாங்க, அதனால தான் நாங்கள் அண்ணாமலை குறிப்பு நாங்கள் ஓட்டு போடலை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமா இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களுக்கு பின்னால சொல்றோம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட 20 ஆண்டு காலத்திலிருந்து இப்போ உங்களுக்கு வந்து 45 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 46 வயசு ஆகுது. 20 வயசுலேருந்து நீங்கள் 18 வயசுலேருந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமாம். இப்போ இன்ன வரைக்கும் வந்து நிறையா ஓட்டு போட்டிருப்பீங்க. அது போக நிறையா பேர்த்த பார்த்துருப்பீங்க, நிறையா முதல்வர்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் வந்து அந்த அரசியலில் வந்து இந்த டாஸ்மார்க் மற்றும் இந்த கஞ்சா ஒழிப்புலாம் நடந்தது இல்லையா? எல்லாமே நடந்திருக்கு தம்பி, எல்லாமே நடந்திருக்கு. இதை விட மேலே நடந்திருக்கு. இப்போ என்னன்னா மக்கள் திலகம் அப்படின்னு சொல்ல வர எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு இருந்த அலை இருந்துச்சா அப்படின்னா இல்லை. எம்ஜிஆரோட அலை வந்து வேற. கலைஞரை எதிர்த்து அரசியல் பண்ணா எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு இருந்த அலை இவருக்கு இல்லை. சரி, அதை விட்டுரும். அது ஏதோ ஒரு அலை இது வந்து சேர்ந்துருக்குன்னு வச்சுக்குவோம். ஊருக்கு 10 எக்ஸ்ட்ரா கிடச்சி ஜெயிச்சிருக்கிறாங்க, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ புதிய திட்டங்கள் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. அமைச்சரவையில வந்து பழைய டிஎம்கேல என்ன ஒரு அறிவிப்பு நடந்ததோ அதுதான் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. இப்போ வந்து அவங்க வந்து இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 117 டாஸ்மார்க் தம்பி, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று பிணாத்திட்டு கிடக்கப்படாது. இப்போ வந்து புரட்சி தலைவி அம்மா வந்தவனையுமே மதுக்கடைகளை 500 மதுக்கடை மூடினாங்க. 500 மதுக்கடைகளை மூடினாங்க. இது எப்போ நடந்திருக்குன்னு கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா? 2011 ஆட்சிக்கு வந்த உடனேயே நடத்துறாங்க. 500 மதுக்கடைகளை மூடுறாங்க. அதுவே கோயில் வழித்தடங்கள் முக்கியமான இடங்கள்ல இருந்த மதுக்கடைகளை பூரா மூடினாங்க. அது ஏன் அப்படி கோயில் சார்ந்த இடங்கள்ல இருக்குது? கோயில் சார்ந்த இடங்கள்ல வழிபாட்டு தலங்கள்னு சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு மூளை ரொம்ப குறைச்சோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நல்லா வந்து தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். வழித்தடங்கள் மேல இருக்கிறதுனால ஒரு பொதுமக்கள் இடையூறாக இருக்கும் என்பதற்காக அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்க. அதனால வந்து 500 மதுக்கடைகள் மூடப்படுதுன்னு சொல்றாங்க. 500 மதுக்கடைகள் மூடியதுனால குடிகார ஒன்றும் குறைஞ்சு போகல, வருமானம் ஒன்றும் தேஞ்சு போகல கவர்மெண்ட்டுக்கு. சரி, அதை விட்டுருங்க. அதுக்கு பின்னால எடப்பாடி கே பழனிசாமி வர்றார் ஆட்சிக்கு. அவர் ஆட்சிக்கு பங்கு வந்த ஒரு படி ஏதாவது நாம மக்களுக்கு செல்லணுமேங்கிறதுக்காண்டு 500 மதுக்கடையை அவர் மூடினார். அதனாலே வருமானம் எதுவும் குறைஞ்சிச்சா அப்படின்னாலும் அதெல்லாம் ஒன்றும் குறையல. குடிகாரன் ஒன்றும் குறையல. நாட்டில் திருந்தினில்ல. இப்போ நாட்டில் நான் எடப்பாடி கே பழனிசாமி ஆண்டப்போ கூட நான் ஒரு பயங்கரமான குடிகாரனா இருந்தவன் நான் உண்மையிலுமே. அதுக்கு பின்னால வந்து மு.க. ஸ்டாலின் பதவி வைக்கிறார். அவருக்கு இதில் வந்து ஒரு 500 மதுக்கடை மூடுறார். அப்போ எவ்வளோ மதுக்கடை மூடி இருக்கணும்? 2000 மதுக்கடைகள் பக்கத்தில் இது சொல்கிறேன். இப்போ இவர் 500 மதுக்கடை மூடுறாரு. 1100 மதுக்கடை மூடி இருக்கணுமா? இப்போ இவர் வந்திருக்காரு. எத்தனை 750 மதுக்கடை மூடி இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படித்தானே? அது 717ங்க இங்க. ஆமா, மூடினதோட மொத்தம் சேர்த்தா எவ்வளவு? 2250 மதுக்கடை மூடி இருக்கணும். நாட்டில் இருந்த மதுக்கடை எவ்வளவு கணக்கெடு. அந்த மதுக்கடையில இருந்து 2000 சொல்ற மதுக்கடை இல்லாம இருக்குதான்னு பாருங்க. மதுக்கடையை இங்கே மூடிட்டு இன்னொரு இடத்துல திறந்துருவாங்க. ஆனா கேட்டா அந்த இடத்துல மதுக்கடை மூடி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல திறந்துருவாங்க. அது வெளியிலேயே தெரியாது. என்ன கேளுங்க, மறுபடியும் திருப்பி கேளுங்க. அதுமே புதுசாக ஒரு ஒப்பந்த கையெழுத்து போடணும். புதுசாக ஆட்சி அமைச்சது என்ன காரியம் செய்ய போகுது அப்படிங்கறத நிறைவேற்றணும். ஏன்னா அதான் நாங்க தான் போட்டிருக்கோமேங்க. நாங்க தான் வந்து 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்ற ஒரு கையெழுத்து நாங்க போட்டிருக்கோங்க. யாருக்கும் தெரியாது. நீங்க சொன்ன மதுக்க மின்சாரம் தான் வந்து என்னமா புரிய போகுதுன்னே தெரியலன்னு மக்கள் அதுலயே குழப்பமா இருக்கிறாங்க. யாருக்கு இந்த யூனிட் ஃப்ரீ அப்படிங்கறதே தெரியல. அதை விட்டுருங்க, அதையும் சொல்லியாச்சு. வேற கேளுங்க.
அதை கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சொல்லணும்னா இன்னொரு வீடியோ தனியா எடுத்து உங்களுக்கு போடணும். நான் இதே இன்னும் மக்களுக்கு புரியலை அப்படிங்கறத நான் சொல்றேன். 100 யூனிட் இலவசமான யூனிட்டே மக்கள் தலையில இன்னும் அது யூனிட்டா தான் ஓடிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் ரெண்டு இந்த 10 யூனிட் 20 யூனிட் ஓடுறவங்களுக்கு தான் இல்லாத மாதிரி தெரியுது. மிச்சம் எல்லாத்துக்குமே அந்த யூனிட் வந்துகிட்டு தான் இருக்கு. அதுவே யாரும் மீட்டரை குறிச்சும் வைக்கிறது இல்ல, அது யாருக்கும் தெரியல. ஒண்ணு வேற என்னன்னு கேளு, பார்க்கறதெல்லாம் வேற. அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? 2500 ரூபா பணத்துக்கு ஒரு கையெழுத்து போட்டுருக்கோம். இப்போ வந்து இப்போ 15ஆம் தேதி ஆனாக்க வந்து மாதம் இப்போ 2500 ரூபா பணம் கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2500 ரூபா தம்பி, இந்த குருட்டு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. 2500 ரூபா வந்துருச்சானா தமிழ்நாட்டில் தானே இருக்கா? நீ நியூஸ் பார்த்துட்டு தானே இருக்கா? மூளை இருக்கா உனக்கு? ஃபர்ஸ்ட் 2500 ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு அனைத்து பெண்களுக்குமே. இதுல மத்திய அரசு ஊழியர்களும் தமிழ்நாட்டு ஊழியர்களும் விடுபட்டு மக்களுக்கு அனைத்து பேத்துக்கும் தரேன்னு சொல்லியிருக்காரு. எங்கே பணம் அப்படின்னு மக்கள் கேட்குமா கேட்காதா? கேட்கும். 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு. கேட்குமா கேட்காதா? கேட்கும். 3000 ரூபா பணம் எங்க? பள்ளிக்கூட மடிகளுக்கு கையெழுத்து போடணும்ல. சரி வேண்டாம், நீ அனைத்து கையெழுத்து உடனே நீ போடணுங்கிற அவசியமே கிடையாது. இதே வந்து ஸ்டாலின் வந்தாரு, விடிஞ்சவனையுமே அனைத்து பஸ்ஸுக்கு மகளிர்களுக்கு இலவச பஸ் சர்வீஸ். அப்புறம் 2500 ரூபா இந்த 1000 ரூபா பணம் வந்து 18 மாசம் கிரமிச்சு அறிவிச்சார். எதிர்கட்சிகள் போராட்டத்துக்கு பின்னால அறிவிச்சார். ஆனா 18 மாசம் கிரமிச்சு தான் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது தொடருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான கையெழுத்து 3 போட்டார். பால் விலையை குறைப்போம், இந்த இலவச மின்சாரம் தொடரும் அப்படிங்கறத கையெழுத்து போட்டாருன்னு வச்சுக்க. இதுல ஏதோ 2 வந்து போட்டிருக்காரா, ஆனா கையெழுத்து போட்டிருக்காரா தெரியுதா? இதுக்கு அடுத்தது அம்மையார் வந்தாங்க. அம்மையார் வந்தப்ப கலைஞர் ஆட்சி காலத்துல இருந்து நீங்க பார்க்கணும், விவசாய கடனை உடனே தள்ளுபடி பண்ணுங்க. ஆட்சியில வந்து உட்கார்ந்தவனையுமே தள்ளுபடி பண்ணுங்க. கலர் டிவி கொடுத்தாரு அப்பா. அம்மையார் வந்தாங்க. அம்மையார் தக்கவாறு அவங்க ஏதோ 2-3 கையெழுத்து போட்டாங்க. அது என்னன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் போட்டாங்க. ஏழை மக்களுக்காக ஆட்சி இது வந்து போட்டாங்க. இவர் போட்ட கையெழுத்து எது அப்படிங்கிறது என் கேள்வி. இவர் நிதிநிலை அறிக்கை சரியில்லைன்னு சொல்றாரு. நிதிநிலை அறிக்கை சரியா இருக்குது சரியில்லை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு மக்களுக்கு தேவையா? தேவைதானா? நீ சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். குற்றம் குறை ஏதும் இருந்தால் எங்களை கமாண்டில் தெரிவிக்கவும். தப்பாக ஏதும் சொல்லியிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மக்களுக்கு இந்த வீடியோ சில பேத்துக்கு தெரியாம இருக்கு. இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி எங்களை